அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி இருக்கிறான். இதே போல ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை பற்றி எல்லாம் குர்ஆனில் சொல்லி இருக்கிறான். இதே போல 25க்கும் மேற்பட்ட நபிமார்களுடைய சம்பவங்கள் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது. மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் குர்ஆனில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதே போல ஹபீபுன் நஜ்ஜார் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஒரு மனிதருடைய, ஒரு நபி அல்ல, ஒரு சாதாரண மனிதர், அவருடைய சரித்திரம் குர்ஆனில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. அஸ்ஹாபுல் கரியா என்று சொல்லக்கூடிய ஒரு கிராமவாசிகளை பற்றி அல்லாஹ் சுட்டிக்காட்டிருக்கிறான். இப்படியாக சொல்ல போனால் ஏராளமான சம்பவங்கள் குர்ஆனில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கூட ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சம்பவம் இருக்கிறது குர்ஆனில் ஏராளமான இடங்களில் வந்திருக்கிறது. சில முஃபஸ்ஸிரீன்களுடைய கருத்து எப்படி என்று சொன்னால், காதல் குர்ஆனு அன் யகூன மூசா, முழு குர்ஆனும் மூசாவாகவே இருக்கிறது என்பதாக. முழு குர்ஆனும் மூசாவாகவே இருக்கிறது. எந்த ஒரு ஆயத்தை, எந்த ஒரு சூறாவை எடுத்தாலும் அங்கே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சரித்திரம், அவர்களுடைய ஞாபகம், அவர்களை பற்றியுள்ள சரித்திர குறிப்புகள் குறிப்பிடப்படாத சூறாக்கள் மிக குறைவாக இருக்கிறது. ஆனா சூரா யூசுஃபை பொறுத்தவரையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துண்டு துண்டாக கட்டம் கட்டமாக குர்ஆனில் பேசாமல் அல்லாஹ் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய பிறப்பிலிருந்து அவர்களுடைய சிறு பிராயம் தொட்டு அவர்கள் கடைசி கட்டத்தில் வந்து அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறார்கள். சக்கராத்தில் மரணப்படுக்கையில் படுத்துக்கொண்டு தவஃபனி முஸ்லிமுன் வ அல்ஹக்னி பிஸ்ஸாலிஹீன், யா அல்லாஹ் என்னொரு முஸ்லிமாக மௌத்தாக்கி என்ன முஸ்லிமாக சாலிஹீன்களுடன் சேர்த்திடுவாயாக என்று சொல்லக்கூடிய கட்டம் வரைக்கும் அல்லாஹ் கட்டம் கட்டமாக துண்டு துண்டாக ஒவ்வொரு கட்டத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள் என்று சொல்லக்கூடிய விடயங்களை எல்லாம் அல்லாஹ் அந்த சூறாவில் மிக தெளிவான முறையை சுட்டிக்காட்டுகிறார். எனவே இந்த சூறாவுடைய உள்ளடக்கங்களை பார்க்கும் பொழுது, இந்த சூறாவுக்குள்ளே என்ன இருக்கிறது என்பதை பார்க்கும் பொழுது, அதில் மட்டிலடங்க முடியாத, எண்ணி முடிக்க முடியாத தலையங்கங்களில் இந்த சூறாவை நமக்கு நோக்க முடியும். அதில் ஒன்றுதான் பொறாமைக்காரரும் பொறாமைப்பட்டவர்களும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும். பொறாமை இன்று உலகத்தை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது. உலகத்தில் யாரைத்தான் பொறாமை என்று சொல்லக்கூடிய ஒன்று யாரையுமே விட்டு வைக்கவில்லை. அனைவரும் அந்த நோயினால் பீடிக்கப்பட்டிருக்கிறார்கள். பொறாமைக்காரர் ஒருவர், பொறாமைப்படக்கூடிய ஒருவர். பொறாமைப்பட்டவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பொறாமைப்படக்கூடியவருக்கு என்ன, எப்படிப்பட்ட உங்கள் எதிர்காலம் இருக்கிறது, நீங்கள் எதை சந்திக்கப் போகிறீர்கள். இதே போல அநியாயம் செய்யப்பட்டவர்கள், அநியாயம் செய்யக்கூடியவர்கள். சூரத்துல் ஸாலிமி வல் மظ்லூம், அநியாயம் செய்யப்பட்டவர்கள், அநியாயம் செய்யக்கூடியவர்கள். இதே போலத்தான் மிகவும் அழகான ஒரு சூரா இது சூரத்துஸ் ஸாபிரீன், பொறுமையாளர்களுடைய சூரா. பொறுமைக்கு என்ன கிடைக்கும், பொறுமைகளுடைய வகைகள் என்ன, பொறுமை எப்படி நீங்கள் கடைபிடிக்க வேண்டும், பொறுமையினுடைய யதார்த்தம் என்ன, இதை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துஸ் ஸாபிரீன் பொறுமையாளர்களை பற்றி அல்லாஹ் இந்த சூறாவில் சொல்லியிருக்கிறான். இதே போலத்தான் சூரத்துல் ஹாஜிர் வல் மஹ்ஜூர், இதே போல ஒரு ஊரை விட்டு ஹிஜ்ரத்து போகக்கூடியவர், ஒரு ஊரை விட்டு ஹிஜ்ரத்து போகக்கூடியவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும். ஒரு ஊர் விட்டு ஹிஜ்ரத்து போன ஒருவர் மீண்டும் அந்த ஊருக்கு திரும்பி வருகிறார், அவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஊரை விட்டு விரட்டி அடிக்கப்பட்டார்கள், ஒரு தெருவில் போட்டு விற்கப்பட்டார்கள். திரும்பி அந்த ஊர் மக்களை சந்திக்கிறார்கள். அவர்கள் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தான், லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம், இன்றைய நாள் நீங்கள் பழிக்கப்பட மாட்டீர்கள். இதே வார்த்தையைத்தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபத்துல்லாஹ்வுடைய சாவியை கையில எடுத்ததுக்கு பிறகு சொன்னாங்க, இன்றைக்கு எனக்குள்ள ஒரே ஒரு உதாரணம் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், என்னுடைய சகோதரர் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மட்டும்தான். அவர்கள் மன்னித்தது போல நான் உங்களை மன்னித்து விட்டேன் என்று சொன்னார்கள். இதே போலத்தான் சூரத்து ருஅயா அஸ்-சாலிஹா, சாலிஹான நல்ல கனவுகளை பற்றி பேசக்கூடிய சூரா. முழு குர்ஆனிலும் 6 இடங்களில் கனவுகளை பற்றி அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். 6 கனவுகளை பற்றி. அதில் 4 கனவு சூரா யூசுஃபில் மட்டும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த 4 கனவுகள் சூரா யூசுஃபில் வந்திருக்கிறது. அந்த 4